ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி மினி விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்த கறி எல்லாமே வந்து ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஷ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நாங்களுமே ஒரு டிஷ் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து மதீனாஸ் மசாலா இருக்குல்ல, ஸோ அந்த மசாலா வாங்கி நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ டேஸ்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். இது வந்து மதீனாஸோட சிக்கன் மசாலா. இந்த ஒரு பர்டிகுலர் மசாலா மட்டுமே போட்டு தான் வந்து இந்த மட்டன் கிரேவி வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, மல்லி, தயிர் இது எல்லாம் போட்டுட்டு, ஸோ அதுக்கு தயிர் போடுறதுக்கு முன்னாடியே வந்து மசாலா வந்து என்னோடய சிஸ்டர் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மசாலா எல்லாமே கொதித்து வந்ததுக்கப்புறம் மட்டன் பீசஸ் நாங்கள் வந்து தனியாக வந்து வேக வச்சுருந்தோம். வேக வச்ச மட்டன் பீசஸ் போட்டுட்டு, இது வந்து ஒரு 5 பேருக்கு வந்து சமைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி உங்களுக்கு வேணுமோ கிரேவிக்காக அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து தண்ணி ஊற்றுற கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கூடையாக இருக்கும் குவான்டிட்டி. ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து கம்மியான இதில் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிட்டால் வந்து பெட்டர். ஸோ ஒரு வழியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஜஸ்ட்டு அந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாலே போதும். அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த லாஸ்ட் மினிட் சமையல்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அந்த பர்ஃபெக்டாக அந்த கரெக்டாக அந்த 1 ஹவருக்குள்ளே பண்ணது தான் இந்த டிஷ்ஷு. ஸோ வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கு என்னென்னு தெரியல, எப்பயுமே வந்து அந்த கடைசி நேரத்தில் பண்ணுறது, அவசர அவசரமாக பண்ணுறது, எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாமல் பண்ணுற ரெசிபி வந்து ரொம்பவே நல்லா வரும்னு என்னோடய மைண்ட் செட். ஸோ பாருங்களேன், எவ்வளோ ரெட்டிஷாக நல்லா ஆயில் மிதக்க சூப்பராக இந்த கிரேவி வந்தாச்சு. ஸோ வந்து கெஸ்ட்டுக்குமே வந்து நாங்கள் சர்வ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.